friends, today's special flour cheese garlic bread. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் மொசரேலா சீஸ் எடுத்துக்கங்க, கேப்சிகம் ஒன்று வந்து சிறுசாக கட் பண்ணிக்கோங்க, ஸ்வீட் கார்ன் அது கொஞ்சம் எடுத்து வச்சுங்க, 1/2 கப் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருங்க, கார்லிக் கொஞ்சம் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக. இப்போ வந்து நம்ம பட்டரையும் கார்லிக்கும் மிக்ஸ் பண்ணுவோம். அதோடு சேர்த்து பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொரியாண்டர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொரியாண்டர் பவுடர் கொரியாண்டர் லீஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிகனோ 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தரையை எடுத்து வச்சுருவோம். அடுத்தது நம்ம பிரெட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான பிரெட் எடுத்துங்க. நான் 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ 4 இல்லைனா 8 எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணி கொடுங்க. கட் பண்ண ப்ரிப்பேர் நம்ம ஃப்ளவர் டைப்பில் இந்த மாதிரி எடுத்து மடித்து விடணும். ஆஃப்டர் நீங்கள் இந்த பட்டர் தடவின ப்ரிப்பேர்டு. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்ந்த பட்டர் முதல் போட்டுக்குவோம். கார்லிக் பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண ப்ரிப்பேர்டு. ஸோ நம்ம வந்து அதனால் ஃப்ளவர் டைப்பாக நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ ஒரு சட்டி எடுத்துக்குவோம். அந்த பேன் வந்து தேவையான அளவு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் சூடாக வரணும். ஸோ நம்ம ரெடியாக வச்சுருந்த கார்லிக் பிரெட் எடுத்து இதில் போடுவோம். ஸோ நான் பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி ஃப்ளவராக மடித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம டாப்பிங் போடலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சிகம் ஆட் பண்ண பிற்பாடு அடுத்தது நம்ம ஸ்வீட் கார்ன் அதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஸ்பைசஸ்க்கு உரப்புக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் சீஸ் ஆட் பண்ணுறேன், மொசரேலா சீஸ். இது நீங்கள் வந்து 180 டிகிரியில் நீங்கள் பேக் கூட பண்ணலாம் ஃபார் 2 மினிட்ஸ். இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேனில் போட்டு மூடி வச்சிங்கனாக்கா அந்த சீஸ் வந்து நல்லா கரையும். அதுவும் இல்லாமல் கீழே வந்து கொஞ்சம் டோஸ்ட் ஆயிரும். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி மூடி எடுத்த பிற்பாடு 2 மினிட்ஸ் அந்த சூட்லேயே நல்லா சீஸ் கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளவர் சீஸ் பிரெட் இஸ் ரெடி. Thanks for watching. God bless you. See you next video. Bye.